உங்களுக்குள் இருக்கும் பொக்கிஷம். உங்கள் மனக்கண்ணை திறந்து பார்த்தால் அளவிட முடியாத அளவிற்கு உங்களைச் சுற்றி செல்வங்கள் குவிந்து கிடப்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமோகமாக அனைத்து செல்வங்களுடனும் மகிழ்ச்சியாக கழிக்க தங்க சுரங்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த தங்கச் சுரங்கத்தில் எல்லையற்ற அன்பும் அளவிட முடியாத அறிவும் இருப்பது தெரியாமலே பலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றனர். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதனை எடுத்துக்கொள்ள முடியும். காந்தத்தன்மை ஊட்டப்பட்ட ஒரு இரும்பு துண்டால் அதன் எடையை விட 12 மடங்கு அதிகமாக சுமக்க முடியும். ஆனால் அதே இரும்பின் காந்தத்தன்மையை நீக்கிவிட்டால் அதனால் ஒரு இறகை கூட தூக்க முடியாது. இதுபோலவே மனிதர்களிலும் 2 வகை உண்டு. தான் வெற்றி பெறவே பிறந்தவன் என்று தெரிந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட தன்னம்பிக்கை உள்ள மனிதன். மற்றொன்று ஈர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பயமும் சந்தேகமும் நிறைந்த மனிதன். சந்தர்ப்பங்கள் கதவை தட்டும் பொழுது கூட நான் தோற்கக்கூடும், நான் என் பணத்தை இழக்கக்கூடும், மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், இது போன்ற மனிதன் வாழ்வில் முன்னேறாமல் பயத்தினால் இருக்கும் இடத்திலேயே தங்கிவிடுவான். காந்தத்தன்மை உள்ள மனிதனாக மாறி ஆண்டாண்டுகளாக ஒளிந்து கிடக்கும் இரகசியங்களை கண்டுபிடியுங்கள். பல்லாண்டுகளாக காத்து வரப்படும் மாபெரும் இரகசியம். உங்களுடைய கருத்துப்படி பல்லாண்டுகளாக காத்து வரப்படும் மாபெரும் இரகசியம் எது? அணு சக்தியை பற்றியதா? வெப்ப அணு சக்தியை பற்றியதா? நியூட்ரான் குண்டின் சக்தியை பற்றியதா? விண்கோள்களுக்கு இடையே நடக்கும் பயணமா? இல்லை, இவை எதுவும் இல்லை. அப்படியானால் வாழ்வின் ஆதாரமான புதிர் என்ன? அதை எங்கே காண்பது? அதை எப்படி அணுகலாம்? அதை செயல்முறைப்படுத்துவது எப்படி? விடை மிகவும் எளிமையானது. அந்த அற்புதமான அதிசயமான ஆழ்மன செயல்பாடு சக்தியே நம்முள் இருக்கக்கூடிய புதிர். இதுவே நாம் தேட வேண்டிய முதன்மையான இடம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுவே நாம் தேடும் கடைசி இடமாக உள்ளது. ஆழ்மனதின் அற்புத ஆற்றல். உங்களுக்குள் புதைந்திருக்கும் ஆழ்மன சக்தியை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அற்புத சக்தி, அளவில்லா செல்வம், நல்ல ஆரோக்கியம், பேரானந்தம் மற்றும் பெருமகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். நீங்கள் இந்த சக்தியை பெற தேவையில்லை. அது ஏற்கனவே உங்களிடமே உள்ளது. ஆனால் அதை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதை உங்கள் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் பயன்படுத்த முடியும். நீங்கள் இந்த புத்தகத்தில் கூறியுள்ள யுக்திகளையும் முறைகளையும் கடைபிடித்தீர்களானால் உங்களுக்கு தேவையான அறிவையும் புரிதலையும் பெறுவீர்கள். ஓர் புதிய ஒளி உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் நம்பிக்கையை உணர உதவும். புதிய சக்தியை நீங்களே உருவாக்கி உங்கள் கனவுகள் அனைத்தையுமே நிஜமாக்குவீர்கள். இதற்கு முன் எப்போதும் இல்லாதது போல் உங்கள் வாழ்வை கம்பீரமானதாக, உயர்வானதாக, பெருமையானதாக, செழிப்பானதாக மாற்ற முடிவு செய்யுங்கள். உங்கள் மனதின் ஆழத்தில்தான் எல்லையில்லாத ஞானம் மற்றும் அளவில்லாத சக்தி உங்கள் அனைத்து தேவைகளையும் வரம்புகள் ஏதுமில்லாமல் பூர்த்தி செய்ய, தன்னை வளப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆழ்மனதின் எல்லையற்ற அறிவு நீங்கள் அறிய வேண்டிய அனைத்தையும் எந்நேரமும் தெரியப்படுத்த முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துடனும் இருப்பது அவசியம். திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துடனும் இருப்பது அவசியம். உங்களால் புதிய கருத்துக்கள், எண்ணங்களை உருவாக்கி புது புது கண்டுபிடிப்புகள் செய்யவும் புத்தகம் மற்றும் நாடகங்களும் எழுத முடியும். மேலும் இயற்கையிலேயே உண்டாகி இருக்கும் அசலான விஷயங்கள் குறித்த அறிவை உங்களுக்கு அளிக்க முடியும். உங்கள் வாழ்வில் உங்களுக்கான இடத்தை காட்டி உங்கள் எண்ணங்களுக்கான சரியான வெளிப்பாட்டினை கொடுக்கும். உங்களது ஆழ்மன சக்தியால் உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணையையும் தொழிலில் உங்களுக்கேற்ற சகாக்களையும் ஈர்த்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டை வாங்குவதற்கு சரியான நபரை தேடித்தரும். உங்களுக்கு தேவையான பணத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் இதயத்தின் ஆசைகளை எல்லாம் நிஜமாக்குவதோடு பொருளாதார சுதந்திரத்தையும் அளிக்கும். இந்த உள் உலகின் எண்ணம், உணர்வு, சக்தி, ஒளி, அன்பு மற்றும் அழகினை கண்டுகொள்வது உங்கள் உரிமையாகும். அவை மறைந்திருந்தாலும்
அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஆழ் மனதின் உள்ளேயே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உள்ளது. அவ்வாறே ஒவ்வொரு காரியத்தின் காரணத்தையும் கண்டு அறிய முடியும். இப்படி உங்களுக்குள் மறைந்துள்ள சக்தியை வெளிக்கொணரும் போது நீங்கள் செழிப்பாகவும் பாதுகாப்புணர்வுடனும் மகிழ்ச்சியாகவும் ஆளுமையுடனும் முன்னேறுவதற்கு தேவையான சக்தியையும் ஞானத்தினையும் அடைந்துவிடும் உண்மை நிலைக்கு வந்துவிடுவீர்கள். ஆழ்மனதின் இந்த சக்தி ஊனமுற்றவரின் நிலையை உயர்த்தி இன்றியமையாத வலிமையை மீட்டு தந்து சுதந்திரமாக இவ்வுலகில் ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் ஆக்கியிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். உடைந்த இதயத்தையும் பிரச்சனையான மனதையும் குணப்படுத்தும் அற்புதமான சக்தியை உங்கள் ஆழ்மனம் கொண்டுள்ளது. உங்கள் மனச்சிறையினை திறந்து உங்களை சுதந்திரமானவராக மாற்றும் ஆற்றல் பெற்றுள்ளது. அது உங்கள் மனதாலும் சரீரத்தாலும் கொண்ட பந்தங்களை விடுவிக்கும். செயல்படுத்துவதில் முறை அவசியம். எந்த துறையானாலும் எல்லாவற்றிலும் பொருந்துகின்ற பொதுவான செயல்முறை அடிப்படை இல்லாமல் போனால் முன்னேறுவது சாத்தியமில்லாமல் போகிறது. நீங்கள் உங்கள் ஆழ்மன இயக்கத்தின் நுட்பங்களை அறியலாம். ஆழ்மன சக்தியின் செயல்பாடுகளை பயிற்சி செய்வது என்பது நீங்கள் கொள்கையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதனை குறிப்பான காரணங்கள் மற்றும் குறிக்கோள்களுக்காக செயல்படுத்தும் திறனிற்கும் சரிசம விதத்தில் உள்ளது. இதன் மூலம் ஆழ்மன சக்தியினை தேர்ச்சியுடன் இயக்குவோராக நீங்கள் மாறிவிட முடியும். நான் முன்னாள் ரசாயன விஞ்ஞானி என்பதால் ஹைட்ரஜனின் 2 அணுக்களுடன் ஆக்சிஜனின் ஒரு அணுவை இணைத்தால் நீர் கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மையே. ஆனால் ஆக்சிஜனின் ஒரு அணுவையும் கார்பனில் ஒரு அணுவையும் இணைத்தால் கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சுவாயு உண்டாகும். அத்துடன் மற்றுமொரு ஆக்சிஜன் அணுவையும் இணைத்தால் தீங்கற்ற கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இது போன்ற விதி இரசாயன கலவைகளில் அனைத்திலும் உள்ளது. ஆழ்மன கொள்கைகள் கணக்கு, வேதியியல் மற்றும் இயல்பியற் கொள்கையிலிருந்து வேறுபட்டது என்று நினைக்கக்கூடாது. நாம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையை பார்ப்போம். நீர் அதன் அளவை தானே தேடிக்கொள்கிறது. எங்கு காணப்படும் தண்ணீருக்கும் இந்த கொள்கை பொருந்தும். இன்னொரு கொள்கையையும் பார்ப்போம். பொருளின் வெப்பநிலையை அதிகரித்தால் அது விரிவடையும். இது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறாத உண்மை. நீங்கள் ஒரு இரும்பு துண்டை வெப்பப்படுத்தினால் அது விரிவடையும். அது சீன, இங்கிலாந்து அல்லது இந்தியா இரும்பாக இருந்தாலும் சரி. அதுபோலவே நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் என்ன முத்திரை பதிக்கிறீர்களோ அதுவே வெளித்திரையில் நிபந்தனையாகவும் அனுபவமாகவும் நிகழ்வாகவும் வெளிப்படுகிறது. உங்கள் ஆழ்மன கொள்கையை உங்கள் வேண்டுதல்களை பலிக்கச் செய்கிறது. இங்கே கொள்கை என்ற சொல்லின் மூலமாக நான் ஒரு பொருள் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதனை மட்டுமே குறிக்கிறேன். உதாரணத்திற்கு மின்சார சக்தியின் கொள்கை என்னவென்றால், மின்சாரம் உயர்நிலை சக்தியிலிருந்து தாழ்நிலை சக்தியினை நோக்கி பாய்கிறது. நீங்கள் மின்சாரத்தை உபயோகிக்கும் பொழுது இந்த கொள்கைக்கு மாறாக செயலாற்ற மாட்டீர்கள். அதன் இயல்போடு இசைந்து மனித குலத்திற்கு ஒரு வரமாக விளங்கக்கூடிய எண்ணற்ற அதிசயத்தக்க கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவீர்கள். இதுபோலவே உங்கள் ஆழ்மனதும் ஒரு கொள்கை. அது நம்பிக்கை என்னும் நியதிப்படி செயல்படுகிறது. நீங்கள் நம்பிக்கை என்றால் என்னவென்றும் அது எவ்வாறு ஏன் வேலை செய்கிறது என்றும் அறிய வேண்டும். உங்கள் பைபிள் இதனை தெளிவாக எளிதாக அழகான வழியில் இவ்வாறு கூறுகிறது. எவனொருவன் நம்பிக்கையுடன் மலையே நீ பெயர்ந்து நீருக்குள் மறைந்து போ என்று சொல்கிறானோ அது அவன் சொல்படியே நடக்கும். உங்கள் மனதிற்கான சட்டமே உங்கள் நம்பிக்கைக்கான சட்டம். இதன் பொருள் உங்கள் மனது செயல்படும் வழியை நம்புவதே நம்பிக்கையை நம்புவதாகும். உங்கள் மனதின் நம்பிக்கை, அதில் தோன்றும் எண்ணங்கள், அது எளிமையானது. அது மட்டுமே, வேறொன்றுமில்லை. உங்களது நிலைமை அனைத்து அனுபவங்கள், நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் உங்கள் ஆழ் மனதில் தோன்றும் எண்ணங்களின் விளைவுதான். நீங்கள் நம்பும் பொருள் மீதல்ல. உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கைதான் அந்த விளைவுகளை உண்டாக்குகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனித குலத்தின் மூட மற்றும் பொய்யான நம்பிக்கைகள், கருத்துக்கள், பயங்கள் ஆகியவற்றை நம்புவதை நிறுத்துங்கள். மாற்றமில்லாத என்றுமே நிலையான வாழ்க்கை உண்மைகளை நம்பத் துவங்குங்கள். அப்படி செய்தால் நீங்கள் முன்னேறி
கடவுளின் பக்கம் மேற்புறமாக நகர்வீர்கள். எவர் ஒருவர் இந்த புத்தகத்தை படித்து இதில் கூறப்பட்டுள்ள ஆழ்மனதின் கொள்கைகளை பின்பற்றி நடக்கிறாரோ அவரால் தனக்காகவும் பிறருக்காகவும் விஞ்ஞான ரீதியாக வேண்டிக் கொள்ள முடியும். உங்கள் துதிக்கு செயல் மற்றும் அதன் எதிர்வினை என்கிற உலகளாவிய சட்டத்தின்படி பதிலளிக்கப்படுகிறது. எண்ணம் எல்லையற்ற செயல். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் ஆழ் மனது தரும் பதிலே எதிர்வினையாகும். உங்கள் மனதை இணக்கம், உடல்நலம், அமைதி, மற்றவர்பால் நல்லெண்ணம் என்ற கருத்துக்களால் நிறைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்தும். இருமை இயல்பு கொண்ட மனது. உங்களுக்கு ஒரு மனம்தான் இருக்கிறது, ஆனால் அதற்கு இருவேறு விதமான பண்புகள் உண்டு. நன்கு சிந்திக்கும் திறன் கொண்ட அனைத்து ஆடவர்களுக்கும் மகளிருக்கும் இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் தெரியும். உங்கள் மனதின் இரண்டு வேலைகளும் வேறுபட்டவை. ஒவ்வொன்றிற்கும் தனிப்பட்ட தனித்துவமுள்ள பண்புகள் மற்றும் சக்திகள் உண்டு. இவற்றை வேறுபடுத்தி காட்ட சூட்டப்பட்டிருக்கும் பெயர் கீழ்வருமாறு: புறநிலை மற்றும் அகநிலை மனம், தூக்கத்தில் இருக்கும் மனம், விழித்திருக்கும் மனம், மேற்பரப்பில் காணப்படும் நான், உள்ளுக்குள் நான், தன்னார்வ மனது, தன்னிச்சையாக செயல்படும் மனது, ஆண் மற்றும் பெண் போன்ற வேறு பல வாசகங்களால் அறியப்படும். இந்த புத்தகம் முழுவதிலும் உணர்மனம் மற்றும் ஆழ்மனம் என்ற வார்த்தைகள் மனதின் இந்த இருமை இயல்பை குறிக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். உணர்மனமும் ஆழ்மனமும். உங்கள் மனதின் இரண்டு முறையான செயல்பாட்டையும் அறிய உங்கள் மனதை ஒரு தோட்டமாக பாருங்கள். நீங்கள் ஒரு தோட்டக்காரர். எண்ணம் என்ற விதைகளை உங்கள் பழக்கத்தின் அடிப்படையில் நாள் முழுவதும் உங்கள் ஆழ் மனதில் விதைக்கிறீர்கள். உங்கள் ஆழ் மனதில் எப்படி விதைக்கிறீர்களோ அப்படியே உடலிலும் உங்கள் சுற்றுச்சூழலிலும் அறுவடை செய்வீர்கள். அமைதி, மகிழ்ச்சி, சரியான செயல், நல்லெண்ணம், செழிப்பு போன்ற எண்ணங்களை இப்பொழுதே விதைக்க துவங்குங்கள். அமைதியாக யோசித்து இந்த பண்புகளில் ஆர்வம் கொண்டு உங்கள் உணர்மனது அதன் காரணத்தை முழுவதுமாக போற்றும்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற அற்புதமான விதைகளை, அதாவது எண்ணங்களை, உங்கள் மனதின் தோட்டத்தில் விதைப்பதை தொடருங்கள். உங்கள் அறுவடை அற்புதமாகும். உங்கள் ஆழ் மனதை எந்தவிதமான விதைகளையும் வளர்க்கக்கூடிய மண்ணாக பாருங்கள். நல்லதோ தீயதோ மனிதன் சேகரிப்பது முட்புதர்களையா, முட்கள் கொண்ட திராட்சையா அல்லது முட்கள் நிறைந்த அத்திப்பழங்களையா? அதனால் ஒவ்வொரு எண்ணமும் காரணமோ அல்லது ஒவ்வொரு நிலைமையையும் விளைவோ ஆகும். இந்த காரணத்தால் உங்கள் எண்ணங்களை சீர் செய்து உங்களுக்கு அனுகூலமான நீங்கள் விரும்பும் நிலைமையையே பெறுங்கள். உங்கள் மனது சரியாக சிந்திக்கும் பொழுது, உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, உங்கள் ஆழ் மனதில் பதியும் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லிணக்கத்துடனும் அமைதியானவையாகவும் இருந்தால் உங்கள் ஆழ் மனதின் மந்திர சக்தி அதற்கு பதிலளிக்கும் வகையில் சுமூகமாகவும் ஏற்புடைய சுற்றுப்புறத்தையும் அனைத்திலும் சிறந்ததான நிலைமையையும் உங்களுக்கு அளிக்கும்.